இந்த 6வது மலைப்பாதை மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, மலை இறங்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 6வது மலை செங்குத்தாக இறங்குற மாதிரியான பயணமாக இருக்கும். இந்த இடத்துல மெதுவா தான் நடக்க முடியும், குறுகலான பாதையா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உருண்டு கீழே விழுந்துருவோம். அதனால பார்த்து பத்திரமாக மெதுவாக தான் நடப்பாங்க. இந்த மலைப்பாதையில நடக்கும்போது யாரும் பக்கத்துல பேச மாட்டாங்க, அவ்வளவு கவனமா நடப்பாங்க. பாதை ரொம்பவும் செங்குத்தாக இறங்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 கவனமா போவாங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது 6வது மலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மலைப்பகுதியை திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு ஏன் திருநீர் மலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இங்க இருக்கிற மண் எல்லாம் திருநீர் போலவே வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனாலேயே இது திருநீர் மலை அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற மண்ணை கீறி பிரசாதமாக எடுத்துட்டு போறாங்க. 7வது மலையில வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கும் போது பிரசாதமாக நமக்கு திருநீர் கொடுக்க மாட்டாங்க. ஈரமான திருநீரை நம்ம நெற்றியில பூசி விடுவாங்க. கையில திருநீரை பிரசாதமா கொடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய பக்தர்கள் திருநீர் மலையில் இருக்கக்கூடிய இந்த திருநீரை பிரசாதமா எடுத்துட்டு போற காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருநீற்று மலைன்னு சொன்னோம்ல, அதில் இருக்க திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மூச்சு வாங்குது. திருநீர் மலை அப்படின்னு சொன்னோம்ல, அதில் இருக்கிற மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து திருநீர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆறாவது மலை. ஓகே ஓகே. 6வது மலை எப்படி ஏறதுக்கு எப்படி இருந்தது? ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. எது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? ஃபர்ஸ்ட் 7th. ஓகே. ரிவர்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மலை பாருங்க, பயங்கரமா மிஸ்ட் இருக்கு. ஸோ எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க நேம் சொல்லுங்க. அண்ணன் பேர் வந்து குமார், இவர் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளி. ஸோ நைட்டு வந்து ரசிக்க முடியல, இந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கலாம். ஸோ இன்னும் வந்து ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு 6 o'clock வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ 6வது மலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நைட்டு நம்ம எடுத்தோம் வீடியோ. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. ஸோ இங்கே குளிச்சுட்டு போவாங்க. பக்கத்துலேயே வந்து சிவலிங்கமும் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வழிபட்டுட்டு போவாங்க. ஸோ பாருங்கள், லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே போவாங்க. 6லேருந்து 7க்கு போவாங்க. ஸோ அது இங்கே கோயில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். காலையிலே எடுத்திருந்தோம், நைட்டு எடுத்திருந்தோம் விடிய காலையில். பட் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருந்திருக்காது. ஸோ சூப்பராக இருக்குது. சரி, காலை நிலைச்சிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால காலை நிலைக்கிறாங்க. ஸோ செம்ம கூடு. நானும் காலை நிலைச்சிட்டேன். செம்ம கூடு. காலெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அதை வாஷ் பண்ணிட்டுருக்கோம். அங்கங்கே சின்ன சின்னதாக புண்ணு ஆயிருக்கும், காயாக இருக்கும். ஸோ அது வந்து அது கொஞ்சம் இதமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கவங்க லொக்கேஷன் செம்மையாக இருக்கு. உள்ள இருக்கா தெரியுமா? ஸோ அந்த ஓகே ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் அவ்வளோ வீடியோ கிளாரிட்டி காட்ட முடியாது. அந்த ஸோ அந்த வேலுக்கு நண்பர் என்ன சொல்றாருன்னா, அந்த வேலுக்கு இருக்கு பார்த்தீங்களா, வேல் தெரியுதுங்களா? ஸோ அந்த வேலுக்கு அடியில் வந்து பாறைக்கு அடியில் சின்னதாக லிங்கம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்க முடியாது, தண்ணி இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வழிபட்டுட்டு போகிறாங்க. வழிபட்டுட்டு இங்கே 6வது மலை முடிச்சு 7வது மலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வழிபட்டுட்டு ஒரு பக்தி மார்க்கத்தோடு வந்து எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மார்னிங் எடுத்திருந்தோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணியில் கால் வைக்கும்போது பயங்கரமாக ஒரு 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 மாதிரி ஃபீல் இருக்குது. வலியை வந்து குறைக்கிற மாதிரி, ஒத்தரம் கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாம். ஆறாவது மலைப்பயணம் அப்படியே செங்குத்தாக இறங்குவோம். ஆனா 7வது மலைப்பாதை அப்படியே செங்குத்தாக ஏறுவோம். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா.